ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் நேயர்களே, இன்று அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்றும் நாம் வழமை போல தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி தமிழ் நாளிதழை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: திவினகுமவிற்கு எதிரான மனுக்கள் தொடர்பில் எழுத்து மூல சமர்ப்பணங்களை வழங்க பணிப்பு, 31ஆம் தேதிக்கு முன் தீர்ப்பு, பிரதம நீதியரசர் தலைமையிலான குழு அறிவிப்பு என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தினம் வீரகேசரி வெளிவந்துள்ளது. திவினகும சட்டமூலத்திற்கு எதிரான மனுக்கள் தொடர்பில் எழுத்து மூலமான சமர்ப்பணங்களை இன்று சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் மனுக்கள் மீதான தீர்ப்பை எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதிக்கும் சபாநாயகருக்கும் அனுப்பி வைப்பதாக தீர்மானித்துள்ளது. திவினகும சட்டமூலத்திற்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் மாவை சேனாதிராசா உட்பட எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் தாக்கல் செய்திருந்த 14 மனுக்கள் மீதான விசாரணை உயர் நீதிமன்றத்தில் நேற்று 2வது நாளாக நடைபெற்றது. பிரதம நீதியரசர் ஸ்ரீராணி பண்டாரநாயக்க, நீதியரசர்களான அமரதுங்க, கே ஸ்ரீபவன் ஆகியோர் முன்னிலையில் இந்த மனுக்கள் மீதான விசாரணை இடம்பெற்றது. நேற்றைய விசாரணையின் போது அரசாங்க தரப்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எஸ்.எல். குணசேகர தலைமையிலான சட்டத்தரணிகள் தமது தரப்பு வாதங்களை முன்வைத்தனர். மனுதாரர்களின் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணிகளான எம்.ஏ. சுமந்திரன், வெளியமுன ஆகியோர் வாதங்களை முன்வைத்தனர். இதன்போது மாநகர சபை முறைமை என அர்த்தப்படுத்துகின்ற 13வது திருத்தச் சட்டம் 1987ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கை அரசியலமைப்பில் ஒரு அங்கமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் மாகாண சபைகளுடன் தொடர்பு படக்கூடிய சட்ட மூலங்களிலோ அல்லது ஏனைய விடயங்களிலோ மாகாண சபைகளுக்குள்ள அதிகாரங்கள் மற்றும் தனித்துவம் என்பவற்றை புறந்தள்ளிவிட்டு தீர்மானங்களை இந்த மன்றம் வழங்க முடியாது என தெரிவித்த பிரதம நீதியரசர் ஸ்ரீராணி பண்டாரநாயக்க தலைமையிலான நீதியரசர்கள் குழு சட்டமூலத்திற்கு எதிரான மனுக்கள் தொடர்பில் எழுத்து மூலமான சமர்ப்பணங்களை இன்றைய தினம் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டதுடன் மனுக்கள் தொடர்பான தீர்ப்பினை எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதிக்கும் சபாநாயகருக்கும் அனுப்பி வைப்பதாக அறிவித்துள்ளது. நேற்றைய விசாரணையின் போது மனுவின் பிரதிவாதிகளான அரசு தரப்பினர் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணிகள் தமது பக்க நியாயங்களை அரசியலமைப்பின் ஆதாரங்களுடன் முன்வைத்தனர். இதன்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளான எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் வெளியமன ஆகியோர் பதிலுக்கு விவாதத்தில் ஈடுபட்டனர். அரசியலமைப்பின் விதிவிதானங்களை மீறாது தேசிய கொள்கையின் பிரகாரமும் பாராளுமன்ற வழிமுறைகளை பின்பற்றியுமே திவினகும சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. நிதி நிர்வாகத்திலும் இணைய நிர்வாகத்திலும் போதிய அளவான பாதுகாப்பு மற்றும் பொறிமுறை என்பன காணப்படுகின்றன. இதனை திவினகும சட்டமூலத்தில் 7ஆம் பிரிவில் 49வது சரத்தில் தெளிவாக காண முடியும். இந்த சட்டமூலத்தின் மூலம் எவ்வாறு மக்கள் நன்மை அடைய முடியும் என்பதை 25ஆம் பிரிவில் 1ஆம் மற்றும் 2ஆம் சரத்துக்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது என்று அரசு தரப்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டினர். திவினகும சட்டமூலத்திற்கு இனி 8 மாகாணங்களும் அங்கீகாரம் வழங்கியுள்ளன. ஸ்தாபிக்கப்படாத வடமாகாணம் சார்பில் அதன் ஆளுநர் அனுமதி அளித்துள்ளார். எனவே மனுதாரர்கள் கூற்று தவறானது. அது மட்டுமின்றி பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் சட்டமூலம் நிறைவேற்றப்படும். இந்த நிலையில் மாகாணத்தில் அந்த சட்டமூலத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றால் பாராளுமன்றத்தில் அதிகாரமும் அரசியலமைப்பும் பயனற்று போய்விடும் என்று அரசு தரப்பு சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டினர். இந்த வாத பிரதிவாதங்களை அவதானித்த நீதியரசர் குழு வடமாகாண சபை தொடர்பில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினர். இதற்கு அனைத்தும் என்கிற போது மாகாண சபை ஸ்தாபிக்கப்படவில்லை என்றால் அதன் ஆளுநர் தமக்குள்ள அதிகாரங்கள் ஊடாக பதிலளிக்க முடியும் என அரசு தரப்பினர் சுட்டிக்காட்டியதாகவும் இதனை அடுத்து மனுக்கள் தொடர்பில் எழுத்து மூல சமர்ப்பணங்களை இன்று நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் இது தொடர்பான இறுதி தீர்ப்பு 31ஆம் தேதி வழங்கப்படும் எனவும் நீதியரசர்கள் குழு அறிவித்ததாக இன்றைய வீரகேசரியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர 13வது திருத்தத்தை நீக்கினால் நாட்டில் பெரும் நெருக்கடி ஏற்படும் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்குமானால் அது நாட்டில் பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தும். வடக்கிற்கு மட்டுமன்றி நாட்டின் ஏனைய மாகாணங்களிலும் சிக்கல்களை அது உருவாக்கும். தீர்வு விடயத்தில் ஏற்கனவே இருக்கின்ற அதிகாரங்களை குறைக்கும் முயற்சிகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஒருபோதும் ஆதரவு வழங்காது என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திச அத்தநாயக்க தெரிவித்தார். 13வது திருத்தச் சட்டத்தை நீக்கும் விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டால் ஐக்கிய தேசிய கட்சி தனது நிலைப்பாட்டை அறிவிக்கும். ஆனால் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் 13வது திருத்தத்தை ரத்து செய்தால் இந்தியா உள்ளிட்ட சர்வதேசத்திற்கு வழங்கியுள்ள வாக்குறுதிகளுக்கு என்ன நடக்கும் என்று கேள்வி எழுப்பினார். கொழும்பில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட
விசேட செய்தியாளர் சந்திப்பின் போது கருத்து வெளியிடும் போது திசா அத்தநாயக்க இதனை தெரிவித்தார். இங்கு தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர், அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியுள்ளது. அதாவது நாட்டில் சமாதானத்தையும் தீர்வையும் ஏற்படுத்தும் நோக்கில் ஐக்கிய தேசிய கட்சி அன்று 13வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்தது. விசேடமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு தீர்வாக இதனை கொண்டு வந்தோம். அதனை நடைமுறைப்படுத்துவதில் சில குறைபாடுகள் உள்ளன. ஆனால் அது அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஒரு சட்டமாகும். அது அபாயகரமாக பார்க்கப்பட வேண்டிய சட்டம் அல்ல. மேலும் இந்த சட்டமூலத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு நாம் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிறோம். இந்த நிலையில் அரசாங்கம் 13வது திருத்தத்திற்கு அப்பால் சென்று இதுவரை காலமும் பேசி வந்தது. ஆனால் திடீரென்று தற்போது அதனை நீக்கம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்து வருகிறது. ஆனால் தற்போதைய நிலைமையில் அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தை ரத்து செய்வதானது நாட்டில் பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்பதே எமது கருத்தாகும். அவ்வாறு செய்வது வடக்கு மாகாணத்திற்கு மட்டுமன்றி நாட்டின் ஏனைய மாகாணங்களிலும் நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தும். மேலும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமானது இந்தியா உள்ளிட்ட சர்வதேசத்திற்கு 13வது திருத்தத்திற்கு அப்பால் செல்ல தயார் என உறுதிமொழி வழங்கியுள்ளது. இந்த நிலையில் இதனை தற்போது நீக்க முயற்சிப்பதாக கூறுவது எமது பக்கமே பிரச்சனையாக மாறிவிடும். அத்துடன் சர்வதேசத்திற்கு வழங்கியுள்ள வாக்குறுதிகளுக்கு என்ன நடக்கும்? மேலும் அரசியல் தீர்வு தொடர்பில் 13வது திருத்தத்திற்கு அப்பால் சென்று பேசிக்கொண்டு இருக்கும் போது இவ்வாறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என திசா அத்தநாயக்க தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர கேபியை விடுவித்ததன் மூலம் அரசாங்கம் உள்நாட்டு வெளிநாட்டு சட்டங்களை மீறியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு 20,000 கோடி ரூபாய் சொத்து குறித்தும் கேள்வி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. சர்வதேச போலீசாரினால் தேடப்பட்டு வந்த கேபி எனப்படும் குமரன் பத்மநாதனை அரசாங்கம் எந்த நீதிமன்ற விசாரணையின் அடிப்படையில் விடுதலை செய்துள்ளது என்று நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். கேபியை விடுதலை செய்ததன் மூலம் அரசாங்கம் உள்நாட்டு சட்டத்தையும் சர்வதேச சட்ட விதிமுறைகளையும் மீறியுள்ளது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திசா அத்தநாயக்க தெரிவித்தார். மேலும் புலிகளின் 20,000 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் எந்த கணக்கில் வைக்கப்பட்டுள்ளன என்பதையும் பாராளுமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும். கேபியை விடுதலை செய்வதாயின் தடுப்பு முகாம்களில் புலி சந்தேக நபர்களை தடுத்து வைத்திருப்பதில் அர்த்தமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கொழும்பில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்துக்களையும் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர பொன்சேகாவை தற்கொலை குண்டு தாக்குதல் மூலம் கொல்ல முயன்றவருக்கு உதவிய நபருக்கு 35 வருட சிறை கேகாலை மேல் நீதிமன்றம் தீர்ப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மீது தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்துவதற்கு உதவியதாக குற்றஞ்சாட்டி தொடரப்பட்ட வழக்கில் பிரதான சந்தேக நபரை குற்றவாளியாக கண்ட கேகாலை நீதிமன்றம் அவருக்கு 35 வருட கடூழிய சிறை தண்டனை நேற்று விதிக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கொழும்பு ராணுவ தலைமையகத்தில் வைத்து இந்த தற்கொலை குண்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது. இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருந்த தற்கொலை குண்டுதாரியை அழைத்து வந்து அவருக்கு பாதுகாப்பு அளித்தமை, அவருக்கு வாடகை வீடு ஒன்றை அமர்த்தி கொடுத்தமை, சரத் பொன்சேகா மீதான தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பான தகவல்களை போலீசாருக்கு மறுத்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் எதிரி மீது சுமத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் கேகால மேல் நீதிமன்றத்தில் நீதவான் செல்வி மேனகா விஜயசுந்தர முன்னிலையில் நடைபெற்று வந்தது. அண்மையில் இவ்வழக்கு விசாரணைகள் பூர்த்தி அடைந்ததை அடுத்து நீதவான் தீர்ப்பு வழங்குவதை நேற்றைய தினம் வரை ஒத்திவைத்திருந்தார். நேற்று இவ்வழக்கு நீதவான் முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது நீதவான் சகல குற்றச்சாட்டுகளிலும் எதிரி சண்முகலிங்கம் விஜயகுமார் குற்றவாளியாக காணப்படுவதாக தெரிவித்து அவருக்கு 35 வருட கால கடூழிய சிறை தண்டனையை விதித்து தீர்ப்பளித்தார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர ஜனாதிபதி துபாய்க்கு பயணம் செய்யவிருந்த விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு தொடர்பில் தீவிர விசாரணை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச துபாய்க்கு விஜயம் செய்யவிருந்த விமானம் பழுதடைந்த சம்பவம் குறித்து புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இயந்திர கோளாறு உட்பட விமானம் ஒன்று ஜனாதிபதி விஜயத்திற்காக பயன்படுத்தப்படவிருந்தமை குறித்தே இந்த விசாரணை இடம்பெற உள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. நாம் இதனை தவிர அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி, பால பெட்ரோல் ගෙන්වා රජයට පාඩුකලයි චෝදනා खनिज तेल හිටපු ලේකම්ට නඩු තෙල් සංස්ථාවේ හිටපු වැඩබලන වාණිජ කළමනාකරුවෙත් வித்திகருவேக் தினம் ஜனவரி 22 வெனிதா உசாவிய ஹமோட்ட என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீப பத்திரிகை வெளிவந்துள்ளது. தரம் குறைந்த பெட்ரோலை இறக்குமதி செய்து அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தியமை குறித்து எண்ணெய் வள கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் செயலாளர் மீது வழக்கு. கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் வணிக முகாமையாளரும் இதன் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ளார். இருவரும் ஜனவரி
22ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜராக வேண்டும் என அந்த பிரதான தலைப்புச் செய்தியை லங்காதீப வெளியிட்டுள்ளது. அதனை தவிர ராஜகிரிய තර්ස්ටන් සිසුන් ගැටි යුද්ධයක් සිසුන් 6කට කොස්තාපල් වරයකට තුවාල විදුහල් දෙකේම சாதாரண பெல உசஸ் பெல பந்தி 29 வெனிதா தக்வா வசதி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. கொழும்பு ராயல் கல்லூரி மற்றும் தர்ஸ்டன் கல்லூரி மாணவர்களிடையே மோதல், 6 மாணவர்கள் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் காயம். 2 பாடசாலைகளிலும் உள்ள சாதாரண தர உயர்தர வகுப்புகளை 29ஆம் தேதி வரை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு 7இல் அமைந்துள்ள ராயல் மற்றும் தர்ஸ்டன் ஆகிய கல்லூரிகளின் மாணவ குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தால் 6 மாணவர்கள் காயமடைந்துள்ளதுடன் 6 மாணவர்கள் காயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மோதலை விலக்கச் சென்ற போலீசார் ஒருவரும் காயத்திற்குள்ளாகியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரசாந்த் ஜாயக்கொடி கூறுகையில், நேற்று பிற்பகல் மேற்படி 2 பாடசாலைகளை சார்ந்த 2 மாணவ குழுக்களுக்கு இடையில் மோதல் இடம்பெற்றுள்ளது. இதனால் கொழும்பு 7 ரீட் அவென்யூ பகுதி பதட்டமாக காணப்பட்டது. சம்பவ இடத்திற்கு போலீசாரும் பின்னர் இராணுவத்தினரும் வரவழைக்கப்பட்டனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன் 6 மாணவர்கள் காயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் ஒரு போலீசார் காயத்திற்குள்ளாகியுள்ளார். மேற்படி 2 மாணவ குழுக்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட நீண்ட நாள் முன்விரோதமே காரணம் என கருவாத்தொட்ட போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் 2 பாடசாலைகளிலும் 10ஆம் தரம் முதல் 13ஆம் தரம் வரையிலான வகுப்புகளை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை மூடுவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளதாகவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக ஹிட்டப்பு ஹமுதாபதி காத்தன வேம் கொட்டி கந்தட்ட உதவுக்கள வித்தி கருட்ட அவருது 35ක சிறதண்டுவமாக்க என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. முன்னாள் இராணுவ தளபதியை கொலை செய்வதற்கான முயற்சி, புலி உறுப்பினருக்கு உதவிய குற்றச்சாட்டில் பிரதிவாதிக்கு 35 வருட கால சிறை தண்டனை என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளிவந்துள்ளது. இந்த செய்தி குறித்து நாம் ஏற்கனவே விரிவாக வீரகேசரி பத்திரிகையில் பார்த்திருந்தோம். அடுத்ததாக நாம் திவையின பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி கொலம்பதி ರಾಜಕೀಯ ತರ್ಸ್ಟನ್ ಸಿಸುನ್ ಗೆಟತಿ ದಿವೇನ ಛಾಯಾರೂಪ ಶಿಲ್ಪಿಯಾಗಿ ಕ್ಯಾಮರಾ ಚಿಪ್ಪೆಯ ಉದುರಾ ಗಣಿ ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿ ರಣವಲಟ துவால ராஜகிரிய தேஸ்டன் இகலபாந்தி வெசே என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளிவந்துள்ளது. கொழும்பு ராயல் கல்லூரி தேஸ்டன் கல்லூரி மாணவர்களிடையே நேற்று கொழும்பு 7 ரீட் அவென்யூ பிரதேசத்தில் இடம்பெற்ற மோதல், அதனால் 6 மாணவர்கள் காயமடைந்தமை, ஒரு போலீஸ் அதிகாரி காயத்திற்குள்ளாகியுள்ளமை குறித்தும் உயர்தர வகுப்புகள் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை மூடப்பட்டுள்ளமை குறித்தும் அந்த பிரதான செய்தியை திவையின பத்திரிகையும் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர பால பெட்ரோல் ஆனாயன ஹிட்டப்பு தெல் லொக்காகின் திதனக்குட்ட நடு என்ற தலைப்பிலும் சப்புகஸ்கந்த வெட நத்தரவீமென் தினக்கட்ட பாடுவ கோட்டி பஹா மாரக் பணி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்னாள் உயர் அதிகாரிகள் 2 மீது வழக்கு என்ற தலைப்பிலும், அதனை தவிர இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் நாளொன்றுக்கு 5.5 கோடி ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியாகியுள்ளது. அத்துடன் எரிபொருள் சுத்திகரிப்பு பணிகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை குறித்து பெட்ரோலிய வள கூட்டுத்தாபனம் விளக்கம் அளித்துள்ளமை குறித்த ஒரு செய்தியையும் திவேன பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர நாம் இன்றைய தினம் தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தின மலர் பத்திரிகையும் பார்த்து விடலாம். திமுக குடும்ப சண்டையில் மத்திய அமைச்சர் பலிக்கடா, பதவியை பறிக்க ஸ்டாலின் அழகிரி நிர்பந்தம் என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. திமுகவில் TR பாலுவுக்கு எதிராக குரல் கொடுத்த மத்திய இணையமைச்சர் பழனி மாணிக்கத்தின் பதவியை பறிக்க தலைமைக்கு நிர்பந்தம் கொடுப்பதாக கட்சி வட்டாரங்களில் இருந்து கூறப்படுகிறது. TR பாலுவுக்கு ஆதரவாக அழகிரி மற்றும் ஸ்டாலின் தரப்பினர் இறங்கியுள்ளனர். கட்சியின் மூத்த நிர்வாகியான TR பாலு மீது மத்திய இணையமைச்சரும் தஞ்சை மாவட்டத்தின் செயலாளருமான பழனி மாணிக்கம் கடும் புகார்களை கூறினார். தஞ்சை லோக்பால் தொகுதியை கைப்பற்ற தன்னை கலந்து ஆலோசிக்காமல் ரயில்வே திட்டங்களை அறிவித்து வருகிறார் என பகிரங்கமாக குற்றம் சுமத்தினார். இதனால் திமுக தலைவர் கருணாநிதி பெரும் நெருக்கடியை எதிர்நோக்கினார். மூத்த நிர்வாகிகளின் மோதலால் நிம்மதி இழந்திருக்கிறேன் என தன் வருத்தத்தை வெளிப்படுத்தி இருந்தார். இந்த நிலையில் பழனி மாணிக்கத்தின் பதவியை பறிக்க ஸ்டாலினும் அழகிரியும் நிர்பந்தித்து வருவதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.